எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் OSI மாடலை பற்றி பார்க்க போகிறோம். OSI மாடல் அதனோட ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ஓப்பன் சிஸ்டம்ஸ் இன்டர்கனெக்ஷன். இதில் மொத்தம் 7 லேயர்ஸ் இருக்குது. அது என்னென்னன்றதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இதை எதுக்காக க்ரியேட் பண்ணாங்க, இதனோட பர்பஸ் என்ன அப்படின்றத பார்க்க போகிறோம். ஸோ நெட்வொர்க் எப்படி க்ரியேட் ஆகுதுன்னா, ஒரு 2 இல்லை அதுக்கு மேலே டிவைஸஸை நம்ம கனெக்ட் பண்ணும்போது நெட்வொர்க் க்ரியேட் ஆகுது. ஸோ அது க்ரியேட் ஆகுறதுனால நம்ம டேட்டாஸை ஒன்றோட ஒன்று ஷேர் பண்ணிக்கலாம். அப்படி ஷேர் ஆகும்போது நிறைய ரூல்ஸ், நிறைய ப்ரோட்டோகால்ஸ் இன்வால்வ் ஆகுது. ஸோ அந்த ப்ரோட்டோகால்ஸையும் இந்த ரூல்ஸையும் எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் இந்த OSI மாடல். ப்ரோட்டோகால்ஸ் அப்படின்னா, ப்ரோட்டோகால்ஸ்ன்றது ஒரு காமன் ரூல்ஸ் ஃபார் த கம்யூனிகேஷன். ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு 2 பேர் பேசணுன்னா 2 பேருக்கும் பொதுவான ஒரு மொழி தெரியணும். அது தெரிஞ்சால் மட்டும்தான் அவங்களால பேச முடியும். அந்த பொது மொழி தான் ப்ரோட்டோகால், அதாவது காமன் ரூல். அதே மாதிரி கம்ப்யூட்டர்ஸுக்கும் பொதுவான லாங்குவேஜ் தெரிஞ்சால் தான் அதுவும் ஒன்றோட ஒன்று கம்யூனிகேட் பண்ணிக்கிட்டு டேட்டாஸை ஷேர் பண்ணிக்கும். அதை பற்றி ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறது இந்த OSI மாடல். ஸோ இந்த OSI மாடலை பற்றி ஃபுல்லாக நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டிங்கன்னா நெட்வொர்க்கில், CCNAவில் 20% நீங்கள் லேர்ன் பண்ண மாதிரி. ஓகே. ஸோ இது எப்படி க்ரியேட் பண்ணாங்க அப்படின்னா, நம்ம ஆதி காலம்னா நமக்கு எம்ஜிஆர், ரஜினி அந்த காலம் தான். அந்த காலத்தில் 1980, 70 அந்த ரேஞ்சில் நிறைய ஹார்ட்வேர் மேனுஃபேக்சர்ஸ் இருந்தாங்க. அவங்களும் நிறைய ஹார்ட்வேர் டிவைஸஸை மேனுஃபேக்சர் பண்ணி சேல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஹார்ட்வேர் டிவைஸ்னால் சுவிட்சஸ்ஸு, ரவுட்டர்ஸு, இந்த மாதிரி நெட்வொர்க்கிங் டிவைஸ். அப்படி க்ரியேட் பண்ணும்போது இந்த ரூல்ஸ் கம்பெனிக்கு கம்பெனி டிஃபர் ஆகும். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள், சிஸ்கோ ஒரு ஹார்ட்வேர் மேனுஃபேக்சர் பண்ணிச்சுன்னா அவங்களுக்குன்னே ஒரு ரூல் க்ரியேட் பண்ணி அவங்களோட டிவைஸ் மட்டுமே ஒர்க் ஆகிற மாதிரி ப்ரோட்டோகால் இருக்கும். அதே மாதிரி ஜுனிப்பர்னு சொல்லிட்டு, ஃபார் எக்ஸாம்பிள், அதான் ஜுனிப்பர்னு ஒரு ஹார்ட்வேர் மேனுஃபேக்சர் இருக்குது. அவங்களும் டிவைஸ் மேனுஃபேக்சர் பண்ணாங்கன்னா அவங்களுக்குனே பொதுவாக அவங்க டிவைஸ்க்குனே பொதுவான ரூல்ஸை க்ரியேட் பண்ணாங்க. ஸோ கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா, ஒன்று சிஸ்கோவோட டிவைஸ் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும், அப்படி இல்லைன்னா ஜுனிப்பரோட டிவைஸ் மட்டும்தான் யூஸ் பண்ணணும். அவங்க மற்ற கம்பெனியோட டிவைஸஸை யூஸ் பண்ண முடியாது. ஸோ இது பெரிய பிரச்சனையாக இருந்தது அந்த காலத்தில். இந்த பிரச்சனையை சார்ட் அவுட் பண்ணுறதுக்காக தான் பல ஆர்கனைசேஷன்ஸ் அந்த காலத்தில் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதில் ஒரு ஆர்கனைசேஷன் தான் இந்த OSI மாடலில் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. ஸோ அதுதான் நம்ம இப்போ யூஸ் பண்ணிட்டுருக்கோம். அதான் என்ன ஆர்கனைசேஷன்னா, ISO, இன்டர்நேஷ்னல் ஆர்கனைசேஷன் ஆஃப் ஸ்டாண்டர்டைசேஷன் அப்படின்ற ஆர்கனைசேஷன் 1984 இந்த OSI மாடலை இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறம் நிறைய சேஞ்சஸ் ஆகி இப்போது நம்ம ஸ்டாண்டர்டாக இருக்குது. அந்த காமன் ப்ரோட்டோகால்னால தான் இப்போ எந்த டிவைஸாக இருந்தாலும் கனெக்ட் ஆகுது. ஒரு சிம்பிளாக சொல்லணும்னா, உங்கள்கிட்ட ஒரு லேப்டாப் இருக்குது, அதே மாதிரி உங்கள்கிட்ட ஒரு ஆண்ட்ராய்டு டிவைஸ் இருக்குது. ஸோ ரெண்டுத்தையும் நம்ம கனெக்ட் பண்ணுறதுக்கு, ரெண்டுத்தையும் நம்ம டேட்டா ஷேர் பண்ணணுன்னா கேபிள் போட்டு கனெக்ட் பண்ணி டேட்டாஸை ஷேர் பண்ணலாம். அந்த கனெக்ட் பண்ணதுக்கப்புறம் ரெண்டுத்துக்குள்ள அந்த காமன் ப்ரோட்டோகால்ஸ் தான் ரெண்டுத்தையும் கம்யூனிகேட் பண்ண வைக்குது. ஸோ லேப்டாப்போட மேனுஃபேக்சர் டிஃப்ரெண்ட்டு, மொபைலோட மேனுஃபேக்சர் டிஃப்ரெண்ட்டு. லேப்டாப்போட OS நான் Windows 7 யூஸ் பண்ணுறேன். Windows 7 மைக்ரோசாஃப்ட் மேனுஃபேக்சர். அதே மாதிரி ஆண்ட்ராய்டு கூகுளோட மேனுஃபேக்சர். ஸோ ரெண்டும் டிஃப்ரெண்ட் பிளாட்ஃபார்ம், டிஃப்ரெண்ட் ஹார்ட்வேர், டிஃப்ரெண்ட் திங். ஸோ இப்படி இருந்தும் எப்படி ரெண்டும் ஒன்றா கம்யூனிகேட் ஆகி நம்மளுக்கு டேட்டாஸை ஷேர் பண்ண ஹெல்ப் பண்ணுது. அதுதான் அந்த காமன் ப்ரோட்டோகால். ஸோ அதை பற்றி ஒன்றா பார்க்க போகிறோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, மொத்தம் 7ன்னு சொன்னோம் இல்லையா. அதில் அப்ளிகேஷன் லேயர், ப்ரெசன்டேஷன் லேயர், செஷன் லேயர், டிரான்ஸ்போர்ட், நெட்வொர்க், டேட்டா லிங்க், ஃபிசிக்கல். ஓகே, ஃபஸ்ட்டு நம்ம அப்ளிகேஷன் லேயரை பற்றி பார்க்கலாம். அப்ளிகேஷன் லேயர், இந்த லேயர் மூலமாக தான் ஒரு ஹார்ட்வேர் டிவைஸ் யூஸரோட இன்ட்ராக்ட் ஆகுது. இன்ட்ராக்ட்னா, ஒரு ஹார்ட்வேர் டிவைஸை சாஃப்ட்வேர் மூலமாக யூஸர் கண்ட்ரோல் பண்ணலாம். எப்படி? இப்போது உங்கள் வீட்டில் ஒரு ரவுட்டர் இருக்குது, மோடம் இருக்குது. அந்த மோடமை எப்படி நீங்கள் ஆக்சஸ் பண்ணுறீங்க? ப்ரௌசரில் போய்ட்டு அந்த மோடமோட IP போட்டதுக்கப்புறம், ஸோ அந்த மோடமோட சாஃப்ட்வேர் கான்ஃபிகரேஷன் உங்கள் ப்ரௌசரில் லோட் ஆகுது. ஸோ அது மூலமாக உங்கள் மோடமை நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். ஸோ யூ கேன் டூ வாட் எவர் யூ வாண்ட் வித் யூர் மோடம். ஸோ அந்த ப்ரௌசர் ஒரு அப்ளிகேஷன் லேயர். அதே மாதிரி இப்போ உங்களுக்கு ஒரு MS Word மூலமாக ஒரு டாக்குமெண்ட் க்ரியேட் பண்ணுறீங்கன்னா அது ஒரு அப்ளிகேஷன். அதே மாதிரி இந்த நோட்ஸ் நான் OneNoteல க்ரியேட் பண்ணியிருக்கேன். ஸோ இது ஒரு அப்ளிகேஷன். ஸோ இது எல்லாமே ஒரு அப்ளிகேஷன் லேயர். இது எல்லாமே ஒரு அப்ளிகேஷன் லேயர் தான் சொல்லுவோம். யூசர் இன்ட்ராக்ஷன் எதெல்லாம் வருதோ அதெல்லாம் அப்ளிகேஷன் லேயர்ஸ்னு சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் நிறைய இருக்குங்க, நான் சொல்லணும்னு அவசியம் கிடையாது. சஃபாரி ப்ரௌசர் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா, சஃபாரி, க்ரோம், நிறைய ப்ரௌசர்ஸ் அப்ளிகேஷன்.
ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர், நெட்வொர்க் ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர்னால் ஃபைஸில்லா, அப்புறம் விண்டோஸ் ஃபைல் அண்ட் பிரிண்ட் ஷேரிங்கு, அப்புறம் உங்கள் ரனில் போய்ட்டு / போட்டு நெட்வொர்க் ஷேர் பார்த்து கொடுத்தீங்கன்னா அந்த நெட்வொர்க் டிவைஸ், அந்த நெட்வொர்க் ஷேரிங் வந்து விண்டோஸ் எக்ஸ்ப்ளோரர் மூலமாக ஓப்பன் ஆகும். ஸோ அந்த விண்டோஸ் எக்ஸ்ப்ளோரர் ஒரு அப்ளிகேஷனு. ஸோ யூசர் இன்ட்ராக்ட் பண்ணுற எல்லா திங்ஸுமே அப்ளிகேஷன் லேயர் தான். ஓகே, ப்ரெசன்டேஷன் லேயர். ஸோ இந்த ப்ரெசன்டேஷன் லேயரோட வேலை என்ன, கம்ப்யூட்டர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற லாங்குவேஜை யூசர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுற லாங்குவேஜாக மாற்றுறது தான் இந்த ப்ரெசன்டேஷன் லேயரோட வேலை. ஃபார் எக்ஸாம்பிள், சர்வர்லேருந்து ஒரு வேர்ட் ஃபைலையோ இல்லை ஒரு வீடியோ பிளேயரோ நீங்கள் டவுன்லோட் பண்ணுறீங்க. அந்த வீடியோ பிளேயர் டவுன்லோட் ஆகும்போது ஒன்ஸ் அந்த சர்வர்லேருந்து சென்ட் ஆனதுக்கப்புறம் அந்த டேட்டா வந்து கம்ப்யூட்டருக்கு தெரிஞ்ச லாங்குவேஜாக கன்வெர்ட் ஆகிடும். அதாவது 0s and 1s கன்வெர்ட் ஆகிடும். அது டேட்டா ட்ராவல் ஆகி நம்ம கம்ப்யூட்டருக்கு வந்ததுக்கப்புறம் இந்த ப்ரெசன்டேஷன் லேயர் வந்து இந்த 0s and 1s நமக்கு புரிஞ்ச லாங்குவேஜாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி கொடுக்கும். அதுக்கப்புறம் தான் நம்ம அதை பர்டிகுலர் அப்ளிகேஷனில் ஓப்பன் பண்ண முடியும். வீடியோ ஃபைல் இருந்தால் வீடியோ பிளேயர்லேயும், டாக்குமெண்ட் ஃபைல் இருந்தால் அந்த பர்டிகுலர் டாக்குமெண்ட் அப்ளிகேஷன்லையும் நம்ம ஓப்பன் பண்ணலாம். ஸோ இதுதான் இந்த ப்ரெசன்டேஷன் லேயரோட வேலை. இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா youtube.com. ஸோ ப்ரௌசரில் போய்ட்டு நீங்கள் youtube.comனு கொடுத்த உடனே சர்வர்லேருந்து டேட்டாஸை டவுன்லோட் பண்ணி நமக்கு விசிபிள் காட்டுது. ஸோ அது ஒரு எக்ஸாம்பிள். ஸோ இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள்ஸ் இருக்குது. ஸோ ப்ரெசன்டேஷன் லேயரோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, கம்ப்யூட்டரோட லாங்குவேஜை யூசர் லாங்குவேஜாக ட்ரான்ஸ்லேட் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணி நமக்கு கொடுக்குது. செஷன் லேயர். இந்த செஷன் லேயர் வந்து நெட்வொர்க் கனெக்ஷன்ஸோட ஒர்க் ஆகுது. ஸோ நெட்வொர்க் கனெக்ஷன்ஸோட எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, ஒரு கனெக்ஷனை க்ரியேட் பண்ணி அந்த கனெக்ஷன் யூஸ் ஆகிற வரைக்கும் அதை மெயின்டைன் பண்ணி அந்த கனெக்ஷனோட வேலை முடிஞ்சதுக்கு அப்புறம் அதை டெர்மினேட் பண்ணி க்ளோஸ் பண்ணுறது தான் இந்த செஷன் லேயரோட வேலை. ஸோ இதை வந்து ஒரு நான் சின்ன எக்ஸாம்பிளில் உங்களுக்கு கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். உங்கள்கிட்ட உங்களோட ஜிமெயில் அக்கௌண்ட் இருக்குது. ஸோ அந்த ஜிமெயில் அக்கௌண்ட்டில் இமெயில் செக் பண்ணுறீங்க. ஸோ இமெயில் செக் பண்ணோன்னா என்ன பண்ணுவீங்க, ஒரு ப்ரௌசரில் லாகின் பண்ணுவீங்க. ஸோ அந்த ப்ரௌசர் வந்து ஒரு அப்ளிகேஷன் லேயர். அந்த ப்ரௌசரில் URL என்டர் பண்ணதுக்கு அப்புறம் அந்த லாகின் பேஜை ஜிமெயிலோட வெப் சர்வர்லேருந்து உங்களோட லேப்டாப்புக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது. ஸோ அது நமக்கு எப்படி வியூ ஆகுது, ப்ரெசன்டேஷன் லேயர் வந்து அந்த வெப் கண்டென்ட்டை நமக்கு க்ரோம் ப்ரௌசரில் வியூ ஆகிற மாதிரி நமக்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணி நம்மளோட ப்ரௌசரில் லோட் பண்ணுது. ஸோ அது லோட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்டை நீங்கள் என்ட்ரு பண்ணி லாகின் பண்ணுறீங்க. ஒன்ஸ் நீங்கள் யூசர் நேம் பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணி லாகின் பண்ணதும் உங்களோட லேப்டாப்புக்கும் வெப் சர்வருக்கும் ஒரு கனெக்ஷன் வந்து க்ரியேட் ஆகுது. அதுதான் இந்த கனெக்ஷன் வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுது உங்களோட லேப்டாப்புக்கும் ஜிமெயிலோட வெப் சர்வருக்கும். ஸோ கனெக்ஷன் வந்து எஸ்டாப்ளிஷ்னா கனெக்ட் ஆகிடுச்சு. கனெக்ஷன் வந்து ரெண்டுத்துக்கும் கனெக்ட் ஆகிடுச்சு. ஸோ கனெக்ட் ஆனதுக்கு அப்புறம் நீங்கள் உங்கள் இமெயில்ஸை செக் பண்ணலாம். ஸோ இமெயில்ஸ் செக் பண்ணுறது, இமெயில்ஸ் அனுப்புறது, ஸோ எல்லா வேலையும் முடிக்கிற வரைக்கும் அந்த கனெக்ஷன் வந்து மெயின்டைன் பண்ணுது, எந்த இன்டரப்ட் இல்லாமல். ஸோ அது வந்து மெயின்டைன் பண்ணுது. ஒன்ஸ் உங்களோட வேலை முடிஞ்சதுக்கப்புறம் நீங்கள் லாக் அவுட் பண்ணதுக்கு அப்புறம் அந்த லாக் அவுட் பண்ணுறது தான் இந்த டெர்மினேட் செஷன். ஸோ உங்களோட வேலை முடிஞ்சு லாக் அவுட் கொடுத்துறீங்க. லாக் அவுட் கொடுத்ததும் அந்த கனெக்ஷன் வந்து டிஸ்கனெக்ட் பண்ணுது. ப்ளஸ் உங்களோட லேப்டாப்புக்கும் சர்வருக்கும் உள்ள அந்த கனெக்ஷனை டெர்மினேட் பண்ணி க்ளோஸ் பண்ணுது. ஸோ இதுதான் செஷன் லேயரோட வேலை. டிரான்ஸ்போர்ட் லேயர், இதனோட வேலை என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டேட்டாவை சோர்ஸ்லேருந்து டெஸ்டினேஷனுக்கு கொண்டு போய் சேர்க்கறது தான் இதனோட வேலை. ஸோ இந்த டிரான்ஸ்போர்ட் லேயரும் டிஃப்ரெண்ட் ஃபங்க்ஷன்ஸில் வேலை செய்யுது. ஸோ அந்த ஃபங்க்ஷன்ஸுக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் இன்னொரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். எல்லா வீடியோஸ்லேயும் சொல்கிற எக்ஸாம்பிள் தான், எனக்கு வேறு எந்த எக்ஸாம்பிளும் கிடைக்கல. ஸோ நான் சொல்கிறேன். இப்போ நீங்கள் ஒரு லெட்டரை உங்கள் ஃப்ரெண்டுக்கோ யாருக்கோ ஒரு ரிலேஷனுக்கோ அனுப்புகிறீங்கன்னா அந்த லெட்டரில் குறிப்பிட்ட விஷயத்தை எழுதி அதை ஒரு ஆஃபீஸ் போஸ்டல் கவரில் போட்டு அதை பேஸ்ட் பண்ணிவிட்டு அனுப்புனா மட்டும்தான் அந்த டேட்டா வந்து அந்த லெட்டர் வந்து உங்களோட ஃப்ரெண்டுக்கோ இல்லை உங்களோட ரிலேஷனுக்கோ போய் சேரும். வெறும் லெட்டர் எழுதி நீங்கள் சென்ட் பண்ணணுன்னா அது போகாது. நமக்கு அந்த போஸ்டல் கவர் தேவை. அந்த போஸ்டல் கவர் தான் இங்கே டிரான்ஸ்போர்ட் லேயர்னு சொல்கிறோம். ஸோ அது எப்படி ஒர்க் ஆகுதுன்னா, அந்த ஃபங்க்ஷன்ஸ் எப்படின்னா, அந்த போஸ்டல் கவரில் நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்கு இல்லையா. நீங்கள் அதை லெட்டர் எழுதுறீங்க, அது அந்த போஸ்டல் கவருக்குள்ளே போடுறீங்க, பேஸ்ட் பண்ணுறீங்க, மேலே அட்ரஸ் எழுதுறீங்க,
அதை கொண்டு போய் போஸ்ட் பாக்ஸில் போடுறீங்க, அது ஒரு ஃபங்க்ஷனு. போஸ்ட்மேன் வந்து அதை எடுக்கிறாரு, அது ஒரு ஃபங்க்ஷனு. அதை ஆஃபீஸ் கொண்டு போய்ட்டு அது மேலே சீல் போடுறாங்க, அது ஒரு ஃபங்க்ஷனு. அதுக்கப்புறம் அதை ட்ரான்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. அவங்களோட இப்போ இங்கேருந்து வெளியூருக்கு அனுப்புறது, இந்த வெளியூருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க, எப்படி பஸ்ஸு, காரு. ஸோ அது ஒரு ஃபங்க்ஷன். இந்த மாதிரி ஏகப்பட்ட ஃபங்க்ஷன் இருக்குது. அதே மாதிரி தான் நம்மளோட டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் ஆகும்போது ஏகப்பட்ட ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. அதுதான் இங்கே பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா செக்மெண்டேஷன் அண்ட் ரீஅசம்பிளிங். செக்மெண்டேஷன் அண்ட் ரீஅசம்பிளிங் அப்படின்னா ஒரு டேட்டாவை ஸ்ப்ளிட் பண்ணி ஸ்மால் ஃபைல் ஆக்கி அனுப்புகிறது தான் செக்மெண்டேஷனோட வேலை. ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஆன்லைனில் ஒரு 100 MB ஃபைலோ இல்லை 1 GB ஃபைலோ டவுன்லோட் பண்ணுறோம். நம்ம டவுன்லோட் பண்ணும்போது அந்த ஃபைல் வந்து ஃபுல்லாக வந்து நமக்கு வந்துடாது. ஸ்மால் பிளாக்காக ஸ்ப்ளிட் ஆகி தான் சர்வர் வந்து நமக்கு சென்ட் பண்ணோம். அதே மாதிரி அந்த ஸ்ப்ளிட்டை நம்ம லேப்டாப்புக்கு கம்ப்யூட்டர் வந்ததுக்கப்புறம் இந்த டிரான்ஸ்போர்ட் லேயர் வந்து ஜாயின் பண்ணி நமக்கு ஒரு முழு ஃபைலாக கொடுக்குது. ஸோ அதுதான் இந்த செக்மெண்டேஷன் அண்ட் ரீஅசம்பிளிங். செக்மெண்டேஷனாக ஃபைலை ஸ்ப்ளிட் பண்ணும், ரீஅசம்பிளிங்னா ஸ்ப்ளிட்டான ஃபைலை டெஸ்டினேஷன் வந்ததுக்கு அப்புறம் அதை அசம்பிள் பண்ணி நமக்கு முழு ஃபைலாக சிங்கிள் ஃபைலாக கொடுக்கும். ஸோ அடுத்து வந்து சர்வீஸ் பாயிண்ட் அட்ரஸ். டிரான்ஸ்போர்ட் லேயர் வந்து டிரான்ஸ்போர்ட் லேயர் ஹெட்டரில் இந்த சர்வீஸ் பாயிண்ட் அட்ரஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு திங் இருக்குது. அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டெஸ்டினேஷன் கம்ப்யூட்டரோட எக்ஸாக்ட் அட்ரஸோட டீட்டெயில்ஸ் தான் இந்த ஹெட்டரில் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், அதான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த லெட்டர் எழுதி நீங்கள் அந்த ஆஃபீஸ் போஸ்ட் கவரில் போட்டதுக்கப்புறம் நீங்கள் அந்த அட்ரஸ் எழுதினா தான், அந்த மேலே அந்த டெஸ்டினேஷன் அட்ரஸ் எழுதினா தான் அந்த லெட்டர் வந்து சேர வேண்டியவங்களுக்கு போய் சேரும். அதே தான் இங்கே ஹெட்டர்னு சொல்லும். ஸோ இதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லலாம். ப்ரௌசரில் போய்ட்டு google.com டைப் பண்ணுறீங்க. ஸோ google.com டைப் பண்ணதுக்கு அப்புறம் அந்த ரிக்வெஸ்ட் வந்து சர்வருக்கு போகுது. ஸோ அந்த சர்வர்லேருந்து அந்த ஹெட்டரில் பார்த்தீங்கன்னா google.com ஒரு HTTP ப்ரோட்டோக்கால். அது HTTP ப்ரோட்டோக்கால் மூலமாக தான் அந்த வெப் ப்ரௌசர் வந்து இந்த google.com வந்து ஒர்க் ஆகும். HTTPனா ஹைப்பர் டெக்ஸ்ட் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோக்கால். ஸோ அந்த ப்ரோட்டோக்கால் மூலமாக தான் ஒர்க் ஆகும். ஸோ அது ஒரு அட்ரஸ்ஸு. அதே மாதிரி அதனோட போர்ட், டிஃபால்ட் போர்ட் 80. ஸோ இந்த ரிக்வெஸ்ட்டு நம்ம கம்ப்யூட்டர்லேருந்து சர்வர் போவோம். அதே மாதிரி அந்த சர்வர்லேருந்து ஓகே இது HTTP இந்த ப்ரோட்டோக்கால் வேலை செய்யுது, அப்புறம் இந்த போர்ட் 0 இந்த போர்ட் 80 தான் அதை போய் சேரணும் அப்படின்னு சொல்லிட்டு சர்வர் வந்து அதை ரீட்ரான்ஸ்மிட் பண்ணுது. ஸோ சர்வர்லேருந்து நமக்கு google.com வெப்பேஜ் வந்து நம்ம லோக்கல் கம்ப்யூட்டரில் டவுன்லோட் ஆகி நமக்கு ரிசீவ் ஆகுது. இதுதான் அந்த சர்வீஸ் பாயிண்ட் அட்ரஸ்ங்கிறது. அடுத்து பார்த்தீங்கன்னா ஃப்ளோ கண்ட்ரோல்னால் ஃபார் எக்ஸாம்பிள், என்கிட்ட 256 KB இன்டர்நெட் இருக்குது. நான் வந்து ஒரு 100 MB ஃபைல் டவுன்லோட் பண்ணோம் சர்வரில் இருந்து. ஸோ நான் இங்கேருந்து ஆக்சஸ் பண்ணி அதை டவுன்லோடை ஸ்டார்ட் பண்ணதுக்கப்புறம் சர்வர் வந்து என்னோட இன்டர்நெட் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா 256 KB ஃபார் எக்ஸாம்பிள். அதே மாதிரி சர்வரோட இன்டர்நெட் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா ஒரு 10 MB இருக்கும். ஏன்னா சர்வர் அதனோட ஓனரு அந்தளவுக்கு பேண்ட்வித் வச்சுருக்கலாம். ஸோ நான் அந்த ஃபைலை டவுன்லோட் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் சர்வர் வந்து 10 MB ஸ்பீடில் அதனோட மேக்ஸிமம் பேண்ட்வித் சைஸில் வந்து டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். பட் என்னோடய கம்ப்யூட்டரில் மேக்ஸிமம் அப்லோட் லிங்க்கும் சரி டவுன்லோட் லிங்க்கும் சரி 256 KB தான். ஸோ சர்வர் வந்து ஒட்டுமொத்தமாக 10 MB ஃபைலை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிச்சுன்னா என்னோடய சிஸ்டம் வந்து அதை ஃபுல்லாக அக்செப்ட் பண்ணாது. ஸோ அந்த 10 MBலேருந்து 256 KB மட்டும்தான் என்னோட லேப்டாப் வந்து அக்செப்ட் பண்ணி அது என்னோட கம்ப்யூட்டருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். ஸோ அந்த 256 KB ஃபுல் ஆனதும் நம்ம லேப்டாப் வந்து அந்த சர்வருக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் அனுப்பும். ஸோ என்னோடய பிளாக் ஃபுல்லாகிடுச்சு, ஸோ வெயிட் பண்ணுங்கள் இது கிளியர் பண்ணுற வரைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு ரிக்வெஸ்ட் அனுப்பும். ஸோ அந்த ஃபைல் ட்ரான்ஸ்மிஷன் வந்து கொஞ்சம் நேரம் ஸ்டாப் ஆகிருக்கும். ஸோ இந்த 256 ஃபுல்லாக என்னோடய லேப்டாப்புக்கு கம்ப்யூட்டருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆனதுக்கு அப்புறம் ஸோ அதனோட சர்வரோட ட்ரான்ஸ்மிஷன் வந்து ரெஸ்யூம் ஆகி நமக்கு டேட்டாஸை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும். ஸோ இதுதான் ஃப்ளோ கண்ட்ரோல்னு சொல்லுவோம். ஸோ இது டிபெண்ட் ஆன் த பேண்ட்வித்தை பொறுத்து வேலை செய்யும். அடுத்து எரர் கண்ட்ரோல் எதுக்காக யூஸ் ஆகுதுன்னா, நம்ம சர்வர்லேருந்து ஃபைல்ஸ் டவுன்லோட் பண்ணும்போது ஃபுல்லாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு வெரிஃபை பண்ணுறதுக்கு தான் இந்த எரர் கண்ட்ரோல் யூஸ் ஆகுது. ஸோ சர்வர்லேருந்து ஒரு டேட்டா சென்ட் பண்ணுறோம், ஒரு 10 MB ஃபைல் சென்ட் பண்ணுறீங்க, 5 MB டவுன்லோட் ஆகிடுச்சு. அடுத்து 6 MB 6வது MBயில் டவுன்லோட் ஆகும்போது எரர் வந்துருச்சுன்னா
அந்த எரர் அந்த இடத்த திரும்ப ரீட்ரை பண்ணும், அதாவது ரீட்ரான்ஸ்மிட் பண்ணும் டேட்டா, ரீட்ரை பண்ணும். கிளைண்ட் வந்து எரர் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு சர்வர் ரிக்வெஸ்ட் பண்ணும். ஸோ அந்த இடத்துக்கு உண்டான ஃபைலை மட்டும், அந்த இடத்துக்கு உண்டான டேட்டாவை மட்டும் சர்வர் வந்து ரீட்ரான்ஸ்மிட் பண்ணும். ஸோ இதை வந்து மேனேஜ் பண்ணுறது தான் எரர் கண்ட்ரோல்ன்ற ஃபங்க்ஷன். கடைசியாக பார்த்தீங்கன்னா கனெக்ஷன் மேனேஜ்மெண்ட். இந்த கனெக்ஷன் மேனேஜ்மெண்ட்லையும் 2 டைப் இருக்குங்க, கனெக்ஷன் லெஸ், கனெக்ஷன் ஓரியன்ட். ஸோ கனெக்ஷன் லெஸ்ஸுன்னா கனெக்ஷன் லெஸ்ஸுன்றது வந்து யூடிபி ப்ரோட்டோக்காலில் யூஸ் ஆகும். யூடிபி ப்ரோட்டோக்கால்னால் யூசர் டேட்டாகிராம் ப்ரோட்டோக்கால். இந்த ப்ரோட்டோக்காலோட ஃபுல் டீட்டெயில் வந்து நான் லேட்டர் வீடியோவில் உங்களுக்கு தனி வீடியோ க்ரியேட் பண்ணால் அந்த வீடியோ க்ரியேட் பண்ணி நான் உங்களுக்கு சொல்கிறேன் நான். ஸோ இப்போ ஜஸ்ட் ஒரு இந்த ஆப்ஷன் மட்டும் தெரிஞ்சுங்க. கனெக்ஷன் லெஸ் வந்து யூடிபி ப்ரோட்டோக்கால் மூலமாக யூஸ் ஆகும். அப்படின்னா இப்போ நீங்கள் டிவியில் ஒரு ப்ரோக்ராம் பார்த்துட்ருக்கீங்க, ஒரு கிரிக்கெட் பார்த்துட்ருக்கீங்க, கிரிக்கெட்டோ இல்லை ஏதோ ஒரு படம் பார்த்துட்ருக்கீங்க, அது வந்து அந்த சேனலோட வெப் சர்வர்லேருந்து சேட்டலைட் மூலமாக நமக்கு டவுன்லோடே காட்டுது. இன்பிட்வீன் ஏதாவது ஒரு நேரத்தில் நமக்கு எரர் வந்து பார்த்துருப்பீங்க, நிறைய பார்த்துருப்பீங்க. ஒரு சாங் ஓடும்போதோ இல்லை ஏதோ ஒரு நல்ல சீன் ஓடும்போது சம் எரர் மிஸ்ஸிங் அப்படின்னு சொல்லிட்டு சேனல் கொஞ்ச நேரம் ஸ்டாப் ஆகிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் கண்டினியூ ஆகும். ஸோ அதுதான் கனெக்ஷன் லெஸ்ஸுன்னு. அதாவது சர்வர் வந்து டேட்டாவை சென்ட் பண்ணணும், சென்ட் பண்ண டேட்டா டெலிவரி ஆச்சா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு அது கவலை எடுத்துக்காது, அது பாட்டுக்கு டேட்டா சென்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஸோ அதனால் நம்மளுக்கு ஃபுல் டேட்டா லாஸ் ஆகிறது கிடையாது, அந்த மிஸ்ஸிங் பார்ட் மட்டும் தான் மிஸ் ஆகும். ஸோ அதுக்கப்புறம் என்னென்ன இருக்கோ அது ஃபுல்லாக கண்டினியூ ஆகி ஓடிக்கிட்டே இருக்கும். இதுதான் கனெக்ஷன் லெஸ். கனெக்ஷன் ஓரியன்ட் அப்படின்னா இது வந்து டிசிபி ஐபி ப்ரோட்டோக்காலை யூஸ் பண்ணுது. அதோட ஃபுல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா ட்ரான்ஸ்மிஷன் கண்ட்ரோல் ப்ரோட்டோக்கால், இன்டர்நெட் ப்ரோட்டோக்கால். இந்த ப்ரோட்டோக்கால் தான் நம்ம ஆஸ் யூஷுவலாக யூஸ் பண்ணிக்கிட்டே இருக்கோம். இட்ஸ் ஒன் ஆஃப் த காமன் ப்ரோட்டோக்கால். எக்ஸாம்பிள் படி பார்த்தீங்கன்னா ஆன்லைன்லேருந்து ஒரு ஃபைல் டவுன்லோட் பண்ணுறீங்க, டவுன்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஏதாவது இன்டரப்ட் ஆச்சுன்னா அந்த பார்ட் வந்து நம்ம அந்த டவுன்லோடு வந்து ஸ்கிப் ஆகாது. ஸோ அந்த பார்ட் டவுன்லோட் ஆகிற வரைக்கும் ரீட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கும். இல்லை ஸ்கிப் ஆகிடுச்சுன்னா அந்த டேட்டா நமக்கு யூஸ் ஆகாமல் போய்டும், அது நம்மளால் யூஸ் பண்ண முடியாது. அதனால் அந்த டேட்டா அந்த மிஸ் ஆன டேட்டா வர வரைக்கும் ரீட்ரை பண்ணிக்கிட்டே இருக்கும், பண்ணிக்கிட்டு டவுன்லோட் பண்ணிக்கிட்டே இருக்கும். அந்த டவுன்லோட் கம்ப்ளீட் ஆகிறது ட்ரை பண்ணுவோம். இதுதான் கனெக்ஷன் ஓரியன்ட். கனெக்ஷனை நம்பி இருக்கும், கனெக்ஷனை நம்பாமல் இருக்கும். இதுதான் கனெக்ஷன்லெஸ், கனெக்ஷன் ஓரியன்ட் ப்ரோக்ராம். ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். நெட்வொர்க் லேயர். இந்த நெட்வொர்க் லேயரோட வேலை 2 டிஃப்ரெண்ட் நெட்வொர்க்குக்கு இடையில் கனெக்ஷனை க்ரியேட் பண்ணி டேட்டாஸை ட்ரான்ஸ்மிட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஃபார் எக்ஸாம்பிள், எப்போயாவது நீங்கள் யோசிச்சிருக்கீங்களா, உங்கள் வீட்டில் இருக்கீங்க, உங்கள் ப்ரௌசரில் போனதுக்கு உங்கள் ப்ரௌசரில் போய் ஜிமெயில்னு சொல்லிட்டு டைப் பண்ணதும் நம்மளுக்கு ஜிமெயிலோட அந்த வெப்பேஜ் வந்து நம்மளுக்கு டவுன்லோட் ஆகுது. எப்படின்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? அந்த இடத்துல தான் அந்த ப்ராசஸ்ஸு எது வழியாக நடக்குதுன்னா இந்த நெட்வொர்க் லேயர் வழியாக தான் நடக்குது. எப்படின்னா நம்ம வீட்டில் வயர்லெஸ் மோடம் இருக்குது, இல்லை மோடம் இருக்குது, ரவுட்டர் இருக்குது. இப்போ யாரும் மோடம் யூஸ் பண்ணுறதில்ல, மோஸ்ட்லி ரவுட்டர் தான் யூஸ் பண்ணுறாங்க, வைஃபை ரவுட்ரு. ஸோ அந்த வைஃபை ரவுட்டரும் அதே மாதிரி ஜிமெயிலில் எங்கேயோ ஒரு லொக்கேஷனில் அவங்க ஒரு ரவுட்டரோ ஏதோ வச்சுருப்பாங்க. அந்த ரவுட்டரும் 2 லிங்க் பண்ணி அது வழியாக நமக்கு அந்த டேட்டாஸை ஜிமெயில் சர்வர்லேருந்து நம்மளோட லோக்கல் கம்ப்யூட்டருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுது. அந்த வேலையை தான் நெட்வொர்க் லேயர் பண்ணுது. ஸோ 2 ரவுட்டருக்கும் இடையில் ஒரு டனலை க்ரியேட் பண்ணி 2த்துக்கு ஒரு கனெக்ஷனை க்ரியேட் பண்ணி நமக்கு அந்த டேட்டாஸை ஆக்சஸ் பண்ணுறதுக்கான வழியை க்ரியேட் பண்ணி கொடுக்குது. இதுதான் நெட்வொர்க் லேயரோட ஃபங்க்ஷன். டேட்டா லிங்க் லேயர். ஸோ இந்த டேட்டா லிங்க் லேயர் வந்து டேட்டாஸை ஃபார்மேட் பண்ணி சென்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் ஆகுது. ஃபார்மேட்ஸ்னால் ப்ரெசன்டேஷன் லேயரோட ஃபார்மேட்டை நினச்சிக்காதீங்க. இது வந்து கம்ப்யூட்டர் தெரிஞ்ச லாங்குவேஜை கன்வெர்ட் பண்ணுறது இந்த ஃபார்மேட்ஸ். அதாவது நம்ம என்டர் பண்ண டேட்டாவை கம்ப்யூட்டர் தெரிஞ்ச பைனரி பிட்ஸாக கன்வெர்ட் பண்ணுவோம், 0s and 1s கன்வெர்ட் பண்ணி நெட்வொர்க் அனுப்புவோம். நெட்வொர்க்குன்னா ரவுட்டருக்கு அனுப்பி அந்த ரவுட்டர் வழியாக டெஸ்டினேஷனுக்கு சென்ட் பண்ணுறது தான் இந்த டேட்டா லிங்க் லேயரோட வேலை. இந்த இடத்துல ஒரு சில ஹார்ட்வேர் டிவைசஸ் யூஸ் ஆகும். அதாவது பார்த்திங்கன்னா உங்கள் சிஸ்டமில் இருக்கிற லேன் போர்ட்டு, அந்த லேன் போர்ட்டை கனெக்ட் பண்ணுறதுக்கான ஸ்விட்ச்சு, அப்புறம் மோடம், இதெல்லாம் டேட்டா லிங்க் லேயரில் வரும். இதில் முக்கியமாக யூஸ் ஆகிற டிவைஸ் பார்த்திங்கன்னா மேக் அட்ரஸ். நிறைய இடத்துல கேள்விப்பட்டீங்க மேக் அட்ரஸ், மீடியா அக்சஸ் கண்ட்ரோல். இது வந்து 12 digit யூனிக் நம்பர் ஆஃப் ஈச் ஹார்ட்வேர், நெட்வொர்க் ஹார்ட்வேர். ஸோ
இப்போ உங்கள் லேப்டாப்பில் லேண்ட் போர்ட் அந்த லேண்ட் போர்ட்டுக்கு ஒரு யூனிக் நம்பர் இருக்கும், அது 12 டிஜிட் நம்பர் இருக்கும். இதே மாதிரி ரவுட்டரில் இருக்கிற ஒவ்வொரு போர்ட்டுக்கும் ஒவ்வொரு மேக் அட்ரஸ் இருக்கும். ஸோ அந்த மேக் அட்ரஸ் வழியாக தான் டேட்டாஸ் வந்து ட்ராவல் ஆகும். ஃபிசிக்கல் லேயர்ன்றது ஹார்ட்வேர்ஸ், தட்ஸ் இட். இந்த ஹார்ட்வேர்ஸை வச்சு தான் நம்ம நெட்ஒர்க்கை க்ரியேட் பண்ணுறோம். என்னென்ன மாதிரி ஹார்ட்வேர்ஸ்? ஸோ ஒரு நெட்ஒர்க் க்ரியேட் பண்ணுறதுக்கு லேன் கேபிள் தேவை. அப்புறம் அந்த லேன் கேபிள் பேட்ச் பண்ணுறதுக்கு நெட்ஒர்க் ஜாக் தேவை. அப்புறம் பேட்ச் பேனலு, கிரிம்பிங் டூலு, நெட்ஒர்க் டெஸ்ட்ரு, இதெல்லாம் வச்சு தான் நம்ம ஒரு நெட்ஒர்க்கை க்ரியேட் பண்ண முடியும். ஸோ ஃபிசிக்கல் லேயரில் இந்த மாதிரி ஹார்ட்வேர் டிவைசஸ்லாம் வந்துடும். ஸோ இதுதான் ஃபிசிக்கல் லேயர். ஸோ தட்ஸ் இட். ஸோ இதுதான் OSI மாடல்ஸோட 7 லேயர்ஸ். ஸோ எல்லாம் புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இது வந்து என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ், என்னோடய அனுபவத்தில் நான் தெரிஞ்சு க்ரியேட் பண்ணது. ஸோ இதில் ஏதாவது தப்பாக இருந்தாலோ இல்லை ஏதாவது விட்டு போயிருந்தாலோ தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள். நான் என்னோடய நெக்ஸ்ட் வீடியோவில் போஸ்ட் பண்ணுறேன். ஸோ எல்லோரும் தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.